இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய நிகழ்ச்சி என்பது இங்கே பல்வேறு கருத்துக்களை நம்மளோட சட்டப்பேரவை உறுப்பினர் நம்ம ஜெகநாதன்லாம் பேசலான்னு தான் இருந்தார். ஒரு பிடிக்கலாம்னு நினைச்சார். திமுக டைம் இல்லாமல் ஒதுங்கி உட்காந்துட்டாரு. அதேமாரி நம்ம ஒன்றிய சேர பாலச்சந்திரனும் அந்த பணமரத்தைப்பட்டி பேரூராட்சியை பேசலான்னு தான் இருந்தார். அவரும் கொஞ்சம் நேரம் சரியில்லாத காரணத்தினால் உட்காந்துட்டாங்க. நண்பர்களே, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் அதில் இங்கே பேசுகின்ற பொழுது நம்மளுடைய ராஜமுத்து அவர்கள் சொன்னார்கள், நாம் ஒரு வாரத்துக்கு முன்பு நம்மளுடைய வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியிலே நெய்க்காரப்பட்டியிலே ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் இந்த மாவட்ட செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினலாம் அங்கே ஒரு அரை கூவையில் விட்டுட்டு போயிருக்காங்க. அவர்கள் பேசுவதற்கு நம்ம பதில் சொல்லி ஆக வேண்டும். மாவட்ட செயலாளர் முறை நான் பதில் சொல்லி ஆக வேண்டும். அது சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் தெளிவாக சொன்னார். இந்த மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் எம்பிக்கு பல கூட்டத்தில் நான் கோரிக்கை வச்சுட்டேன். அவர் திருந்துற மாதிரியே தெரியல. திருப்பி சொல்றாரு. என்னன்னு நான் திருப்பி அவருக்கு சவாலா விடுறேன். வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி அண்ணன் யார் கைக்கு அமைக்கிறாரோ அவர் 50,000 வாக்குல வெற்றி பெற்ற முடிச்சா தடுத்து பாடுறாங்க. பல தடவை சொல்லிட்டேன். அவர் எங்க பார்த்தாலும் பேசுறாரு. அவரை இன்னும் பேசிதான் அவனு எல்லாம் ஒரு பதவி போயிடும். நம்மளை திட்டலாம் அவருக்கு ஆபத்து. அவர் எப்ப பார்த்தாலும் என்ன பேசுறாரு. அடுத்தது வீரபாண்டி சட்டமன்ற திமுக கோட்டை, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக கோட்டை, ஏற்காடு சட்டமன்ற தொகுதி திமுக கோட்டை, கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதி திமுக கோட்டை, 4 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர். நான் மறுக்கல. 15 வருஷமா எங்கடா புடுங்க புனி தான் கேட்கிறேன். 15 வருஷமா அதிமுக தான் அழிச்சிட்டு இருக்கு. அதிமுக தான் எங்க நாட்டை அழிச்சு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தமிழ்நாட்டுக்கு வேணா முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சேலம் மாவட்டத்துக்கு அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் சொல்றோமா இல்லையா? இதெல்லாம் புரிஞ்சிக்காம பேசிக்கிட்டே இருக்காரு. அதான் நம்ம எம்எல்ஏ விளக்கமாக சொன்னார். பிரகாசமா எரியிற விளக்கு அமைய போற விளக்குன்ட்டார். அதை பத்தி நம்ம பேசவில்லை. அதான் விளக்கமா சொல்றேன். உங்களுக்கு தெம்பு திராணி இருந்திருந்தால் நீங்கள் மேடை போட்டி போடுங்க, நாங்கள் பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். அவங்க தலைவர் பேசுற மாதிரி வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு பேசக்கூடாது. எவ்வளவு பெரிய திட்டத்தை செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு பெரிய திட்டத்தை நாங்கள் எடுத்து கொடுத்திருக்கிறோம். ஏதாவது ஒரு திட்டத்தை இந்த வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி செஞ்சிருக்கீங்களா? மனசாட்சியோடு சொல்லுங்க. அழகா நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரு, இந்த வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியிலே அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி இருக்கின்ற காலத்திலே சுமார் 1000 கோடிக்கு மேல் நலத்திட்டம் கொடுத்து செய்த தலைவர் எங்க அண்ணன் எடப்பாடியார். நீங்க ஏதாவது ஒரு திட்டம் செஞ்சிருக்கீங்களா? நான் பெருமையா மேடையில் நிச்சயமா அரசியலையா சொல்றேன். நீ தெம்பு திராணியில் மாவட்ட செயலாளர் இருந்தா இந்த பக்கம் ஒரு கூட்டத்தை போடு. நீ 4.5 வருஷம் இந்த ஆட்டியாம்பட்டிக்கு இதை செஞ்சேன், அந்த ஊருக்கு இதை செஞ்சேன்னு சொல்லு. நாங்க சொல்றது பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். ஒரே கருத்து தான். நம்ம முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னாங்க, நீங்க ஏதாவது 1 கோடிக்கு திட்டத்தை செஞ்சிருக்காங்களா? ஏதாவது 1 கோடி திட்டம் செஞ்சிருக்காங்களா? இங்க இருக்கின்ற வியாபாரிகள் நினைச்சு பாருங்கள், இங்க இருக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய திட்டம் கொடுத்திருக்கிறோம். 650 கோடியில கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது அண்ணன் எடப்பாடியாரா இல்ல இந்த மாவட்ட செயலாளரா? சட்டக்கல்லூரி சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதி இருந்தாலும் அதில் முதன்மையான தொகுதியாக வீரபாண்டி தொகுதிக்கு தான் அந்த சட்டக்கல்லூரி கொண்டு வந்த தலைவர் அண்ணன் எடப்பாடியார். மறந்துவிடக் கூடாது. எவ்வளவு பெரிய திட்டத்தை செஞ்சிருக்கிறோம். ஒரு திட்டத்தை செய்யல. மக்களை ஏமாற்றுகின்ற அரசு இந்த அரசு என்பதற்கு நம்மளுடைய கொள்கை பொறுப்பாளர் விளக்கமாக சொல்லுவார்கள். ஒரு திட்டத்தை செய்யாம இன்றைக்கு நாட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு அது இன்னொரு சொல்றாரு, நாங்க தேர்தல் வாக்குறுதி என்ன செஞ்சீங்க? ஒரு திட்டம் செஞ்சிருக்கீங்களா? எங்க சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தார். குரல் கொடுக்கின்ற பொழுது நீங்க தேர்தல் வாக்குறுதி என்ன செஞ்சீங்க? இங்க இருக்க வியாபாரிகள், மகளிர் வந்திருக்க தாய்மார்கள் மனசாட்சியோடு சொல்லுங்க. தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னான்? திமுகவில் 550 வாக்குறுதி கொடுத்தா போதாது. அவர் என்ன சொன்னாங்க? ஆட்சிக்கு வந்த உடனடியாக நாம உடனடியாக அந்த கணக்கிலே மகளிருக்கு குடும்ப தலைவர் கொடுப்பதா சொன்னாங்க. 2 வருஷம் கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மகளிருக்கு 24,000 ரூபாய் கணக்கில் கொடுத்திருக்கணும். ஏமாத்திட்டாங்க. ஆனால் இந்த 1000 ரூபாய் கிடைப்பதற்கு யார் காரணம்? அந்த எடப்பாடியார் தான் காரணம். மறந்துவிடக் கூடாது. சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தார். எங்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் தர்ணா பண்ணாங்க.
சட்டமன்ற வளாகத்தில் தர்ணா பண்ணி தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்படவில்லை. அங்க இருக்கின்ற தாய்மார்கள் திட்டுகிறார்கள், அங்க இருக்க தாய்மார்கள் பாதிக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுங்கள், இல்லை என்றால் சட்டமன்றத்தை முடக்கவா என்று போராட்டம் நடத்தினார்கள். அதன் காரணமாக தான் அந்த 1000 ரூபாய் இன்றைக்கு மகளிருக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் எங்களுடைய வரலாறு கூட சொன்னார் சட்டமன்ற உறுப்பினர். நாட்டிலே காவல்துறையிட்ட மனு கொடுத்தாலும் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. அவங்கள்ட்ட மனு கொடுத்து என்ன பண்ண முடியும்? நான் கூட கேட்டேன், தம்மம்பட்டியில் இது மாதிரி நகை திருடிட்டு போயிட்டாங்கன்னு கேட்டேன். சார் என்ன சார் பண்றது, ஒரு நாளைக்கு 100 பேர் கொள்ளடிக்கிறான், ரோட்ல போகல 100 பேரை கழுத்த இருக்க நகையை பிச்சுட்டு போறான், 100 பேருக்கு பாதுகாக்க இருக்க முடியுமான்னு ஒரு காவல்துறை அதிகாரி சொல்றாரு. நியாயமா? மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறைக்கு நாம பாதுகாக்க கொடுக்க வேண்டிய நிலைமை இந்த ஆட்சியில இதுதான் இந்த ஸ்டாலினுடைய சட்ட ஒழுங்கு. நம்ம சகோதரி கூட சொன்னாங்க, நான் கூட ஆச்சரியப்பட்டேன். வந்திருக்கின்ற தாய்மார்கள் நினைச்சு பாருங்க, 2 வயசு பொண்ணு கற்பழிக்கிறான். மனசாட்சி வேணாம்? இந்த எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் மேடையேறி பேசுறானுல, இது நினைச்சு பார்க்க வேணாம்? 2 வயசு பொண்ணு திமுக நிர்வாகி கற்பழித்தாக நம்ம கொள்கை பரப்பு துணைச்சலை இப்பதான் என்கிட்ட சொன்னாங்க. எந்த விதத்தில் நியாயம்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு திட்டிவிட்டதான் நம்மளுடைய பொதுச் செயலாளர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இந்த நாடு உருவாக்கின்றது. அதனாலதான் வந்திருக்கின்ற தாய்மார்கள் 2 மாதத்துக்கு பொறுத்துங்க, அண்ணன் தான் முதலமைச்சர், உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பது அண்ணன் எடப்பாடியார் வந்துதான் உங்களை பாதுகாக்க முடியும். அதுதான் இன்னைக்கு சட்டமன்றமா இருந்தாலும் நாடாளுமன்றமாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றதாக இங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றார். அவர் என்ன எடப்பாடியார் பத்தி பேசுறதுக்கு அவருக்கு தகுதியே கிடையாது. அவர் நம்ம நெய்க்கார பற்றி பேசக்குள்ள கூட சொன்னார், விசுவாசத்தை பத்தி யார் பேசணும்? அண்ணா திமுக அடையாளம் கொடுக்கப்பட்ட புரட்சி தலைவர் அம்மா அவர்களை காட்டி கொடுத்த எட்டப்பனாக இருந்தவர் நீ விசுவாசத்தை பத்தி பேசலாமா? மனசாட்சி வேணாமா? இதே நம்மளுடைய மெடிக்கல் ராஜா நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுது இதே வீரபாண்டியில் தான் பேசுறார். நல்ல ஞாபகம் இருக்குது. அவர் சொன்ன கருத்து, நான் இறந்தாலும் அதிமுக துண்டுதான், அதிமுக கொடி போத்து தான் என்னை அதிமுக தூக்குன்னு சொன்னவர் தான் இவரு. இன்றைக்கு திமுக போய் பேசலாமா? இதே வீரபாண்டி கூட்டத்தில் பேசினார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னைக்கு போய் பேசுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுகிறார். இதே அதிமுக இருக்கின்ற பொழுது என்ன சொன்னார்? அன்றைக்கு இருந்த மு.க. கருணாநிதியை பார்த்து, அந்த நாட்டுடைய முதலமைச்சர் கருணாநிதியை பார்த்து சொன்னார், பன்றிகள் கூட்டமாக தான் போவோம், சிங்கம் தனிச்சு போகும் அம்மாவை சொன்னார். இன்னைக்கு நீ பன்றி கூட்டத்தில் தானே சேர்ந்திருக்கிற, எங்களை பத்தி பேசலாமா? சில கருப்பாடுகள் தவறுதலாக வாக்களித்த காரணத்தினால் நீ வெற்றி பெற்று விட்டாய். நீ தனித்து நின்றுதான் ஜெயிக்க முடியுமா? அந்த நினைப்பையே நினைக்க கூடாது. நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் அண்ணன் எடப்பாடியாருக்காக போடுகின்ற தேர்தல், முதலமைச்சராக நடக்கின்ற தேர்தல். நான் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சொல்றேன், இந்த மாவட்ட செயலாளருக்கு சொல்றேன், உங்களுக்கு தெம்பு திராணி இருந்தா மேடை போடுங்க. என்ன திட்டம் செஞ்சிருக்கீங்க? பேரூராட்சி பத்தி சொன்னாங்க, நம்ம தம்பி வரதராஜ் சொல்லுகின்ற சொல்லார், ஒரு பிளாட்டை விற்க முடியல, பத்திரப்பதிவுல ஊழல். எப்படா ஊழல்? அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி இருக்கின்ற பொழுது பேரூராட்சிக்குனா கைட்லைன் வேல்யூ இருக்குது, 350 ரூபாய் அரசாங்க நில மதிப்பீடு. இன்னைக்கு நிலைமை என்ன? 1500 ரூபாய். ஒரு இல்லாதவங்க கூட கிரையம் பண்ண போக முடியல. அதுல ஊழல். எப்படி ஊழல்? பேரூராட்சிக்கு ஒரு பணம் கொடுக்கணும், நகர்ப்புற உள்ளாட்சி துறைக்கு பணம் கொடுக்கணும், அப்புறம் பத்திரத்துறை மந்திரிக்கு பணம் கொடுக்கணும். இப்படி ஊழல் ஊழல் ஊழல். இந்த ஊழல் அகற்றப்படவில்லை என்றால் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. இந்த நாடு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகவில்லை என்றால் இந்த நாடு சுடுகாடாக மாறிவிடும். நினைத்து பாருங்கள், வியாபாரிகள் நினைத்து பாருங்கள். எங்களுக்காக பேசவில்லை, வந்திருக்கின்ற தாய்மார்களை நினைத்து பார்த்து வாக்களிக்கப்பட வேண்டும். பொய்யான தகவலை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக காரருக்கு மூளையே பொய் தான். அதனால்தான் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் சொல்லி எத்தனை சோதனை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் பேசுகிறார், நாங்க பாரதிய ஜனதாக்கு அடிமை. யாரு அடிமை? நீ டெய்லி கெஞ்சிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. அண்ணன் தெளிவா சொல்றார்,
மத்தியில் இருக்கின்ற ஆட்சியோடு இருந்தால்தான் தமிழகம் வளர்ச்சி பெறுனார். தமிழகம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கோடு இணைந்திருந்தால்தான் தமிழகத்தை வளர்ச்சி பெறும் சொன்ன தலைவர் அண்ணன் எடப்பாடியார். இன்னைக்கு கூட சொன்னாங்க, அண்ணா அற்புதமான திட்டத்தை கொடுத்தாங்க. குலவிளக்கு திட்டம் 2000 ரூபாய். அது மட்டுமல்ல, பேரூராட்சியில் இருக்கின்ற அனைத்து பேரூராட்சிகளுக்கும் அடுக்குமாடி வீடு கட்டுத்தரப்படும் சொல்லியிருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார். அடுக்குமாடி வீடு இல்லாதவங்களுக்கு 100 யூனிட் மின்சாரத்தை கொடுத்திருக்கோம் இலவசமா. அதை ஒழுங்கா கணக்கெடுக்கிறானுங்களா? மக்கள் வரி பணத்தை கொள்ளடிச்சிட்டு இருக்கானுங்க. எப்பேற்பட்ட திட்டத்தெல்லாம் கொடுத்திருக்கிறோம். நம்ம ஆட்சி பொற்கால ஆட்சி. சட்டமன்ற உறுப்பினர் பேசுகின்ற பொழுது பல்வேறு கருத்து சொல்கிறார். நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த நாடு சுடுகாடாக மாறிவிடும். அதனால்தான் நம்மளுடைய வீரபாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் யார ஒரு கிளை செயலாளர் நிக்க வச்சாலும் அவன் 50,000 ஓட்டுல வெற்றி பெறுவான். அது மாறுபட்டு கருத்து கிடையாது. ஏனென்றால் இது அதிமுக கோட்டை. 15 ஆண்டுகளா அதிமுக வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருக்குது. சவால் உள்ளம்மா, நீங்க சவால் சாதனை செஞ்சு இந்த திட்டத்தை செஞ்சு கொடுத்தேன், இதனால் மக்களுக்கு செஞ்சேன், இந்த திட்டத்தை வீரபாண்டி செஞ்சிருக்கேன். 1 கோடி இல்ல 2 கோடி செஞ்சிருக்காங்களா? எங்கேயுமே திட்டத்தை செய்யப்படவில்லை. மக்களை ஏமாற்றுகிற ஆட்சி இந்த ஆட்சி. அதனாலதான் இந்த ஆட்சி அகற்றப்படும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் சூறாவளியை கூட சொல்லிருக்கிறார். எத்தனை பேர் வந்தாலும் எழுதி வச்சுங்க, தமிழகத்திலே 210 சட்டமன்ற தொகுதி அண்ணன் வெற்றி பெற்று அண்ணன் முதலமைச்சர் ஆகிவிட்டார். அப்பொழுதுதான் நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வியாபாரிகள், விவசாய பெருமக்கள் அனைவரும் சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு நாட்டிலே இருக்கின்ற இந்த ஆட்சியாளரை பற்றி சிந்திச்சு பாருங்க. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றால் நீங்க அனைவரும் அன்றைய எடப்பாடி கருத்தை வலுப்படுத்தி வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது உங்களுக்கான தேர்தல். தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கின்ற தேர்தல். தர்மம் வெல்ல வேண்டும் என்றால் அதர்மம் அழிய வேண்டும். அந்த போர்க்களம் தயாராகிவிட்டது. இங்க வந்திருக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் நினைத்து பார்த்து வாக்களிக்கப்பட வேண்டும். ஏனோதானம் என்று இருந்து விடாதீர்கள். மக்களை ஏமாற்றுவதற்கு கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவிப்பார்கள். ஏற்கனவே ஸ்டாலின் பயந்து போயிட்டார். அதனாலதான் ஒவ்வொருத்தனா கூட்டணி வச்சிட்டு இருக்கார். அண்ணன் தெளிவா இருக்கிறார், எதுக்கும் பயப்படல. மக்கள் எடப்பாடியார் முதலமைச்சராக்க முடியும். கிராமத்தில் மட்டுமில்ல, பேரூராட்சியில் மட்டுமில்ல, எங்கு பார்த்தாலும் பேசுகின்ற பேச்சு அண்ணன் எடப்பாடியார் தான் நாட்டை காப்பாற்ற முடியும் பேசுறாங்க. அதனால் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதத்திலே நம்ம வாக்களிக்க இருக்கின்றோம். தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய்யான வாக்குறுதி. அண்ணன் சொன்னாரு 10,000 ரூபாய் கொடுப்பேன்னு. அண்ணன் வந்து முதலமைச்சரானது முதல் கையெழுத்து அனைத்து குடும்ப தலைவருக்கும் 10,000 ரூபாய் கொடுப்பதா சொன்னார். திமுக காரன் பேசுறான், எப்படி குடிப்பீங்கன்னா ஏண்டா லூசடா நீங்க? நாங்க மோடி பிரைம் மினிஸ்டர் எங்களோடு இருக்காரா? மத்திய அரசாங்க நிதி எங்கிட்ட இருக்குதுரா? அண்ணன் தட்டுனா நிதி கொடுப்பாங்க, அண்ணன் குரல் கொடுத்தா நிதி கொடுப்பாங்க. மத்திய அரசாங்கோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால்தான் அண்ணன் 11 மெடிக்கல் காலேஜ் தமிழகத்துக்கு கொண்டு வந்தார். இதெல்லாம் சாதனை. சும்மா மேடையில் ஏறி அவர் தெரியுமா இதை தெரியுமான்னு பேசிட்டு இருந்தாவுமா? நீங்க திட்டத்தை சொல்லுங்க. நாடாளுமன்றத்தில் திட்டத்தை போட்டு மக்களை கூட்டணி வலுவான கூட்டணி, அது மாறுபட்ட கருத்து கிடையாது. சட்டமன்றம் என்பது அண்ணன் எடப்பாடியாருக்கான தேர்தல். மு.க. ஸ்டாலினா அண்ணன் எடப்பாடியாருக்கான தேர்தல். மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அதுவும் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மாவட்டத்துடைய முதலமைச்சர், நம்ம கட்சியினுடைய பொதுச்செயலர், நம்ம மாவட்டத்தை சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியிலே அக்கறை கொண்டுள்ள முதலமைச்சர் நம்ம எடப்பாடியார். ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ஒரு தொகுதிவாராக செய்தார்கள். அப்படிப்பட்ட முதலமைச்சரை ஆக்குவதுதான் நம்ம தலையான கடமை என்று சொல்லி வந்திருக்கின்ற நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அன்பு சகோதரிகள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அகற்றப்படுவதற்கு நீங்க எல்லாம் உறுதுணையாக இருந்து அண்ணன் எடப்பாடியார் கரத்தை வலுப்படுத்துங்கள் என்று சொல்லி சிறப்பான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நம்ம ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து